அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பயம் மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்தை பற்றி, அதை எவ்வாறு இறைவனின் அருளால் பெறலாம் என்பதை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். நமது வாழ்வில் பயம் என்பது இயல்பான உணர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த பயம் நம்மை ஆட்டி படைத்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து மன அமைதியை குலைக்கும் பொழுது நாம் இறைவனிடம் உதவி தேட வேண்டும். முதலாவதாக அடிக்கடி ஏற்படும் பயத்தை போக்க ஒரு எளிய தஸ்பீஹை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். யா மோமீனு யா மோமீனு யா மோமீனு. இந்த அழகிய திருநாமத்தை 3 முறை ஓதி உங்கள் மீது ஊதிக்கொள்ளுங்கள். இதை ஒரு நாளைக்கு 3 முறை செய்யலாம். இந்த தஸ்பீஹை ஓதி தண்ணீர் ஊதி குடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த எளிய பயிற்சி உங்கள் உள்ளத்திலிருந்து பயத்தை படிப்படியாக நீக்கி மன தைரியத்தையும் அமைதியும் கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, ஏதேனும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்தோ அல்லது நபரிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்பினால் யா மோமின் என்ற திருநாமத்தை 136 முறை ஓதி உங்கள் மீது ஊதிக்கொள்ளுங்கள். பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மன உருகி துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், அனைத்து விதமான ஆபத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இன்ன நபர்கள் அல்லது இன்ன சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அவன் உங்களை எல்லா விதமான ஆபத்தான மனிதரிலிருந்து பாதுகாப்பான். இந்த யா மூமின் என்ற தஸ்பீஹ் மூலம் நாம் பயமற்ற சூழ்நிலை அடையலாம். அனைத்து விதமான ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். குறிப்பாக ஆபத்தான நபரிலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பான். முக்கியமாக இந்த தஸ்பீஹை ஓதுவது மட்டுமல்லாது அல்லாஹ்விடம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதுள்ள பயமும் அவனிடம் உதவி தேடும் மனப்பான்மையும் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கும். இந்த எளிய தஸ்பீஹை உங்கள் வாழ்வில் கடைபிடித்து பயமற்ற பாதுகாப்பான வாழ்க்கை வாழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பான பாதையை வழி நடத்துவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.